Okay, sorry. இது வந்து டே 11ஓட பார்ட் 2. Something went wrong with the Zoom meeting. I don't know what was wrong. சரி, நம்ம இதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஓகே, ஐ ரிமெம்பர் வேர் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட். ஓகே, சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்மிட்டிங், ரைட்? ஸோ இதை நான் சொல்லியிருந்தேன். அகெயின் யூடியூப் வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது 2 பார்ட்டாக இருக்கும்டா. ஸோ லாஸ்ட் டே 11ஓட பார்ட் 1 போன வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பார்ட் 2. ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜூம் இஷ்யூ. ஓகே, ஃபைன், வில் ஸ்டார்ட். சரி, இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த இந்த இப்போதைக்கு இது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம 1.129 ஐபி அசைன் பண்ணால் அந்த ரவுட்டர் சேஸ் இன்வாலிட் ஐபி அட்ரஸ் ஆர் இன்கரெக்ட் ஐபி அட்ரஸ்னு. சரி, நம்ம சப்நெட்டிங் கற்றுக்கலாம். கற்றுட்டு வில் கம் பேக் டு த சேம் டோபாலஜி. அண்ட் நான் சொன்ன மாதிரி இதே ஐபி அட்ரஸை இந்த ரவுட்டரோட இந்த இன்டர்ஃபேஸ்க்கு அசைன் பண்ண போகிறோம். அது ரவுட்டர்ஸ் கோயிங் டு அக்செப்ட். ஓகே, சரி, நம்ம எப்படின்னு அதை பார்ப்போம். ஓகே, சரி, சப்நெட்டிங்கோட அது ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். அது புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் தட்ஸ் கோயிங் டு வெரி வெரி ஈஸி. ஸோ அதனால ஐ வாண்ட் எவ்ரிவன் டு லிசன் டு மீ ஃபார் நெக்ஸ்ட் 10-15 minutes கேர்ஃபுல்லி. யா, சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we gonna have a network like this. For example, 192.168.1.0/24. இதான் நம்ம கிட்ட இருக்க ஒரு நெட்வொர்க். ஓகே, இந்த நெட்வொர்க் நான் என்ன பண்றேன்னா இதோட சப்நெட் மாஸ்க். இது ஆக்சுவலி வி நோ வாட் திஸ் நெட்வொர்க் இஸ், ரைட்? நம்ம நார்மல் ட்ரெடிஷனல் யூஸ் பண்ண நெட்வொர்க் தான். இதை நான் இப்படி எழுதிக்கிறேன் 192.168.1.0 அண்ட் /24ன்றது நான் சப்நெட் மாஸ்க் ஃபார்மேட் எழுதிக்கிறேன் 255.255.255.0. கரெக்டா? சரி, இப்போ இது 255.255.250 அதான் வந்து வி கால் இட் /24. சரி, இப்போ நான் பைனரி எழுதுறேன். when I write this subnet mask in binary, how many ones we gonna have guys? 8 ones. கரெக்டா? again 8 ones தான் 255. இப்போ 255 பைனரியை கன்வெர்ட் பண்ணி we gonna have 8 ones. so 1 1 1 1 1 1 1 1. ஓகே, ஸோ இதில் எத்தனை ones இருக்கும்? 8 ones இருக்கும். இதில் எத்தனை ones இருக்கும்? 8 ones இருக்கும். இதில் எத்தனை ones இருக்கும்? இல்லை ஒன்ஸே இருக்காதுல்ல, 8 zeros மட்டும் தானே இருக்கும். ஸோ இதெல்லாம் இதை நம்ம என்ன கால் பண்ணுறோம்? இதை நம்ம /24ன்னு கால் பண்ணுறது ரீசன் எனக்கு இங்கே ஒரு 8 ones இருக்குது, இங்கே ஒரு 8 ones இருக்குது, இங்கே ஒரு 8 ones இருக்குது. இப்போ டோட்டலாக எவ்வளோ ones இருக்குது? 24 ones இருக்குது. அதுக்கப்புறம் அது தாண்டி 4th octetல யூ have 8 zeros. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த சப்நெட் மாஸ்க், ரைட்? இது ஆக்சுவல் சப்நெட் மாஸ்க். இதில் இந்த ஃபஸ்ட்டு 8 பிட்டை விட்டுடுறேன். அதை நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, இதையும் டச் பண்ணல, இதையும் டச் பண்ணல. இந்த ஃபஸ்ட்டு 24 பிட்ஸை நான் விட்டுறேன். அதில் எந்த சேஞ்சுமே நான் பண்ண போகிறது இல்லை. பட் இந்த சேஞ்ச் இருக்கு பார்த்தியா, இந்த பிட் இருக்கு பார்த்தியா, the first one, the most significant bit in the 25th one, அதை மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to change it as 1 followed by 7 0. Okay, and then இப்போ நான் if I have 7 zeros and 1 followed by 7 zeros. Okay, இப்போ இது வந்து it's going to be 255.255.255. ரைட், இது அப்படியே எழுதிக்கண்டா. இதில் எந்த சேஞ்சுமே பண்ண போகிறது கிடையாது. அண்ட் இது வந்து நானா பண்ண சேஞ்சு. இந்த ஒரு ஜீரோவை ஒரு 1-ஆ மாற்றிக்கிறேன். மற்ற இங்கேயும் கரெக்டாக தான், இங்கேயும் ஒரு 0 விட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, மற்றபடி இந்த 7 0 அப்படியே நான் ஃபுல்லாக எழுதிக்கிறேன். அண்ணா I'm just gonna go and write this. ஸோ இப்போ இதில் எந்த சேஞ்சும் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோ, நான் நாட் கன்ஃபியூசிங் யூ கைஸ். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம கிட்ட இருக்க மாஸ்க் ஃபர்ஸ்ட் எழுதிருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் போயிட்டு இந்த 0வை ஒரு 1-ஆ சேஞ்ச் பண்ணி இந்த லாஸ்ட் ஆக்டெட் இருக்குல்ல அதில் மட்டும் ஒரு 1 followed by 7 zeros எழுதிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து என்னோட நியூ மாஸ்க் நான் எழுதுறேன். நியூ மாஸ்க்ன்றது என்னன்னா இதில் எந்த சேஞ்சும் பண்ணல, 255. இந்த லாஸ்ட் ஒன் வந்து இட்ஸ் கோயிங் டு பி 128. ஓகே, ஸோ 128 தான் அந்த லாஸ்ட் ஒனோட வேல்யூ. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பைனரி டு டெசிமல். இப்போ ஒரு 1 followed by 7 zeros இருந்துச்சுன்னா அது என்னது? அது 7 zeros, அது என்னது? 128. அப்போ என்னோட ஓல்டு மாஸ்க் இது மேலே எழுதியிருக்கிறது ஓல்டு மாஸ்க். ஓல்டு மாஸ்க் அண்ட் கீழே எழுதியிருக்கிறது நியூ மாஸ்க். அதாவது நியூ மாஸ்க்ன்றது நான் சேஞ்ச் பண்ணதால வந்து எனக்கு மாஸ்க், நியூ மாஸ்க். சரி, ஓகே, இப்போ ஓல்டு மாஸ்க் வந்து 255.255.255.0, அதாவது டோட்டலாக 24 ones இருக்கு. நியூ மாஸ்க் வந்து 255.255.255.128. ஓகே, சரி, இப்போ நம்ம சப்நெட் மாஸ்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் the concept of subnetting is. Okay, so whenever the subnet mask increases, நல்லா புரிஞ்சுக்கோ, whenever the subnet mask increases, subnet mask increases,
it results in, sum was increase ஆச்சுன்னா it will result in division of networks. Division of networks. ஓகே, ரொம்ப சிம்பிள். திருப்பி நான் சொல்கிறேன். மேபி இது இனிஷியலாக புரியாமல் இருக்கும், பட் நம்ம 1 or 2 எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அதோட கிளாரிட்டி வந்துடும். ஸோ இது வந்து ஆக்சுவல் சப்நெட் மாஸ்க். இது நம்மளோட நெட்வொர்க். இது வந்து ஆக்சுவலாக இருக்க சப்நெட் மாஸ்க். என்ன பண்ணுறேன், அந்த சப்நெட் மாஸ்க்கு பைண்டில் எழுதிக்கிட்டேன். 24 ஒன்ஸ் வந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணிட்டேன், இந்த லாஸ்ட் இங்கே 0 ஸ்டார்ட் ஆகுது பற்றி, அந்த 0 ஸ்டார்ட் ஆகுது, அந்த 0 1 மாற்றிட்டு அதுக்கப்புறம் 7 zeros. அப்போ இதுதான் என்னோட நியூ சப்நெட் மாஸ்க். அப்போ சின்ஸ் நான் இங்கே ஃபஸ்ட்டு 24 பிட்ஸில் எதுவுமே டச் பண்ணாதனால இது என்னென்னு எழுதிக்கிறேன், 255 அப்படியே எழுதியாச்சு. 255 255 ரைட். அந்த லாஸ்ட் ஒன் மட்டும் இட்ஸ் கோயிங் டு பி, நான் சேஞ்ச் பண்ணதுனால இட்ஸ் கோயிங் டு பி 1 followed by 7 zeros. அதனால அது என்ன ஆயிடுச்சு, 128 ஆயிடுச்சு. அப்போ சப்நெட் மாஸ்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஓல்டு மாஸ்க் என்னது, 255 255 255 0. நியூ மாஸ்க் என்னது, 255 255 255 128. அப்போ சப்நெட் மாஸ்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால நெட்வொர்க் என்ன ஆயிருக்கு, நெட்வொர்க் டிவைட் ஆயிருக்கு. நெட்வொர்க் டிவைட் ஆச்சு அப்படின்றது ஒரு மீனிங் என்னன்னா, அந்த மாஸ்க் ஹஸ் இன்க்ரீஸ்டு. ஓகே, இது ஃபேக்ட் மாதிரி புரிஞ்சுக்கோ. சப்நெட் மாஸ்க் இன்க்ரீஸ் ஆச்சு, நெட்வொர்க் எப்பவுமே என்ன ஆகும், டிவைட் ஆகும். இப்போ இன்னும் ஸ்லைட் எடுத்துக்கிறேன். இப்போ நெட்வொர்க் டிவைட் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த ஒரு கிளாரிட்டியே இல்லை. இப்போ நான் வந்து ஒரு நம்பர் டிவைட் பண்ணுன்னு சொல்கிறேன், உங்ககிட்ட ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன், 100 கொடுக்குறேன். அதை டிவைட் பண்ணுன்னு சொன்னால் நீ டிவைட் பண்ணிடுவியா? யூ ஹேவ் டு ஆஸ்க் மீ, ரைட்? டிவைட் பண்ணணும், எத்தனை நம்பர், எத்தனை வச்சு டிவைட் பண்ணணும்னு கேட்பீங்களா? மேபி டிவைட் பை 10ன்னு சொல்லலாம், இல்லை 100 டிவைட் பை 5ன்னு சொல்லலாம். அது மாதிரி. ஸோ நான் 100 டிவைட் பண்ணுன்னு சொன்னேன்னா உனக்கு என்ன இருக்காது, ஒரு கிளாரிட்டியே இருக்காது. 100 டிவைட் பண்ணணும், பட் எத்தனையா டிவைட் பண்ணுறது நமக்கு தெரியாதுல்ல. அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், சப்நெட் மாஸ்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிருக்கும்னு சொன்னேன், நெட்வொர்க் டிவிஷன் நடக்கும். அதாவது நெட்வொர்க்ஸ் டிவைட் ஆகும்னு சொன்னே தவிர எத்தனையா டிவைட் ஆகும்னு நான் சொல்லலை. ஓகே, in order to identify that, நல்லா புரிஞ்சுக்கணும். In order to identify the number of networks, number of divided networks can be identified with number of divided networks can be identified with 2 par number of networks. Number of divided networks is equal to 2 par chained bits. Chained bits. ஓகே, ஸோ எத்தனை பிட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்கே 0 இருக்கு, இங்கே 1 இருக்கு. மற்ற எதுவுமே இதுலையுமே நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இதுலையுமே நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. சேஞ்ச் பண்ணது ஒரே ஒரு பிட் தானே, இந்த பிட் மட்டும் தானே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ இதோட ஃபார்முலா என்னன்னா, நம்பர் ஆஃப் டிவைட் நெட்வொர்க்ஸ் கேன் பி ஐடென்டிஃபைட் வித் 2 par சேஞ்ச் பிட்ஸ். அப்போ என்ன வரும், 2 par சேஞ்ச் பிட்ஸ். 2 par எத்தனை பிட் சேஞ்ச் ஆயிருக்கு, ஒரு பிட் தானே. அப்போ 2 par வேணும். அப்போ ஆன்சர் இஸ் வாட், 2 நெட்வொர்க்ஸ். ஓகே, அப்போ நான் இந்த மாஸ்க் யூஸ் பண்றப்போ அது எத்தனை நெட்வொர்க்காக இருந்தது, ஒரு நெட்வொர்க்காக இருந்துச்சு. ஏன்னா அதான் அந்த ஒரு நெட்வொர்க். அந்த ஒரு நெட்வொர்க் எது, இதுதான் அந்த ஒரு நெட்வொர்க். இப்போ நான் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறேன், 255 255 255 128 யூஸ் பண்ணேன்னா அது எத்தனை நெட்வொர்க்காக டிவைட் ஆக போகுது, எத்தனை பிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஒரு பிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குமா. ஃபார்முலா என்னது, நம்பர் ஆஃப் டிவைட் நெட்வொர்க்ஸ் கேன் பி ஐடென்டிஃபைட் வித் 2 par சேஞ்ச் பிட்ஸ். எத்தனை பிட் சேஞ்ச் ஆயிருக்கு, ஒரு பிட் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ 2 நெட்வொர்க்ஸ். ஓகே, அப்போ ரொம்ப சிம்பிள். இஃப் மை மாஸ்க் இஸ் திஸ், டிஃபால்ட் மாஸ்காக இருந்தால் 255.255.255.0 இருந்துச்சுன்னா எத்தனை நெட்வொர்க் அவங்க இருப்பாங்க, ஒரு நெட்வொர்க்காக இருப்பாங்க. ஓகே, ஒரு நெட்வொர்க்காக இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் இட், ஒன் நெட்வொர்க் இஸ், அந்த ஒரு நெட்வொர்க் எது, அந்த ஒரு நெட்வொர்க் எதுன்னு பார்த்தோன்னா 192.168.1.0 ஆரம்பிச்சு எங்கே முடியும் அந்த நெட்வொர்க்கு, 192.168.1.255 முடியும். ஓகே, இது அந்த ஒரு நெட்வொர்க். இது டிஃபால்ட், இது சப்மிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது அப்படியே இருக்கு. இப்போ நான் சப்மிட் பண்ணிட்டோமா, வாட் இஸ் மை நியூ மாஸ்க் கைஸ், 255.255.255.128. ஓகே, சரி. 0 இருந்து நான் என்ன மாற்றிட்டேன், அது 128ன்னு மாற்றினேன். அப்போ இன்டர்னலாக எத்தனை பிட் சேஞ்ச் ஆயிருக்கு, இங்கே வந்து என்னது 0னா 8 0வா, இங்கே 128 எத்தனை, 1 followed by 7 zeros. அப்போ எத்தனை பிட் சேஞ்ச் ஆயிருக்கு, ஒரு பிட் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ எத்தனை நெட்வொர்க்ஸ் வரும் நம்ம ஃபார்முலா படி. ஓகே, we gonna have ஒரு பிட் சேஞ்ச் பண்ணாலும் 2 par 1. இப்போ என்னது 2 நெட்வொர்க்ஸ். ஓகே, அப்போ 2 நெட்வொர்க்ஸ்னா வாட் இஸ் கோயிங் டு பி தி ஆன்சர், 192.168.1.0 192.168.1.255. இது ஒரு நெட்வொர்க்காக இருந்தது என்னவா இருக்கு, இப்போ இது ஃபுல்லாக ஒரு நெட்வொர்க்டா. பட் டிவைட் பண்ணக்கப்புறம் எத்தனை நெட்வொர்க் வரணும், 2 நெட்வொர்க் வரணும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ 255 255 255 120 மாஸ்காக இருந்துச்சுன்னா அது ஒரு நெட்வொர்க்காக இருக்காது. இந்த ரேஞ்சு என்ன ஆகிடும், 2 நெட்வொர்க் ஆகிடும். இப்போ டோட்டலாக இது எவ்வளோ ஐபிஸ் இருக்குது, 256 ஐபிஸா. அதை நான் 2ஆக டிவைட் பண்ணுறேன், 2ஆக டிவைட் பண்ணால் என்ன ஆகும், மேலே எவ்வளோ வரும், யூ கேன் ஹேவ்
128 IPs. கீழே வரும் 128. ஸோ டோட்டலாக இங்கே 2 digit IPஸும் என்ன இருந்தாங்க, ஒரே நெட்ஒர்க்கில் இருந்தாங்க. பிகாஸ் நம்ம எதுவுமே பிரேக் பண்ணல, சப்மிட் பண்ணல. அப்போ இங்கே சப்மிட் பண்ணியிருக்கிறதுனால இந்த சப்மிட் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எத்தனை நெட்ஒர்க் அது டிவைட் ஆக போகுது, 2 டிவைட் ஆக போகுது. பிகாஸ் ஒரு பிட் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு பிட் சேஞ்ச் பண்ணி 2 நெட்ஒர்க் டிவைட் ஆகிறதுனால இந்த 2 digit IPs 1.0 to 1.25 இருக்க 2 digit IPs ரெண்டா பிரேக் ஆச்சுன்னா what will be the first half? First halfல 128. அப்போ what will be the last IP address of the first half? Last IP address of the first half 192.168.1.127. So இங்கே 192.168.1.128. புரியுதா? அப்போ இது வரைக்கும் ஒரு நெட்வொர்க்காக மாறிடும், இது வரைக்கும் இன்னொரு நெட்வொர்க்காக மாறிடும். உனக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற யூடியூப்ல பாருங்க. யூடியூப்ல பார்க்குற பசங்க ஃபர்ஸ்ட் டைம் புரியலன்னா செகண்ட் டைம் திருப்பி பாருங்க, புரியும். ஸோ எப்பவுமே ஒரு வீடியோ நீ 2 வாட்டி முன்னாடி பார்த்தனா யூ கெட் மோர் கான்ஃபிடன்ஸ் இன் தட் டாபிக். ஓகே, ஸோ 2 நெட்வொர்க்காக பிரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கில் 120 IPs, அது 0 to 127 வரைக்கும். செகண்ட் நெட்வொர்க்லேயும் 120 IPs, அது 120 to 255 வரைக்கும். ஓகே சரி, இப்போ சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே நெட்வொர்க்காக இருந்தாங்க. சப்மிட் பண்ணக்கப்புறமா 2 நெட்வொர்க் ஆயிடுச்சு. 2 நெட்வொர்க்னா அது எந்த 2 நெட்வொர்க்கு? இதுதான் அந்த 2 நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் நம்பர் 1, நெட்வொர்க் நம்பர் 2. ஓகே, இப்போ நான் வாட் ஐ டு இஸ் ஐ டேக் another slide. இப்போ நம்ம என்ன எழுதலாம்னா இது இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த டேபிள் தான் நீங்கள் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ண போறீங்க. நம்ம இதுக்கப்புறமா நான் சப்மிட்டிங் எக்ஸசைஸ் இந்த கிளாஸ் கொடுப்பேன், அடுத்த கிளாஸ் கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ரைட் திஸ் ஸ்பெசிஃபிக் டேபிள் ஒன்லி. இப்போதைக்கு வாட் ஐ டு இஸ் சப்மிட் மாஸ்க் என்னது 255.255.255. வாட் இஸ் மாஸ்கா 128. கரெக்டா? இதானே இப்போ தான் சப்மிட் பண்ண இது. ஓகே, விச் மீன்ஸ் இப்போ 2 நெட்வொர்க் நம்ம பிரேக் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 நெட்வொர்க்ஸ்னா என்ன மாஸ்க் வேணும்? இந்த மாஸ்க் தான். வாட் இஸ் ஸ்லாஷ் நோட்டேஷன் ஃபார் திஸ்? ஸ்லாஷ் என்ன? ஸ்லாஷ் என்னது? ஸ்லாஷ் இஸ் கோயிங் டு பி ஸ்லாஷ் என்ன ஸ்லாஷ் நோட்டேஷன்? எத்தனை? இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 1. கரெக்டா? அப்போ 8 + 8 + 8 + 1. அப்போ ஸ்லாஷ் என்னது? ஸ்லாஷ் 25. இது இப்போ மாஸ்க்கு, இந்த மாஸ்க்கு ஸ்லாஷ் வந்து இந்த ஸ்லாஷ். கரெக்டா? அண்ட் தென் நான் இன்னொரு ஒரு வேல்யூ எழுதுவேன் எப்பவுமே கிளாஸ் எடுக்கிறப்போ, காம்பினேஷன். என்ன காம்பினேஷன்? காம்பினேஷனாக ஒன்றும் இல்லை. எத்தனை நெட்வொர்க்கை பிரேக் ஆகுதுடா? 2 நெட்வொர்க்கா? 2 நெட்வொர்க்கை பிரேக் ஆகுது. அண்ட் ஈச் நெட்வொர்க்கில் எவ்வளோ ஐபிஸ் இருக்க போது? இங்கே 2 நெட்வொர்க்கை பிரேக் ஆச்சு. இது நெட்வொர்க் நம்பர் 1, இது நெட்வொர்க் நம்பர் 2. ஈச் நெட்வொர்க்கில் எவ்வளோ ஐபிஸ் இருக்க போகுது? 128 தானே? அப்போ ஒரு நெட்வொர்க்கில் 120. அப்போ 2 நெட்வொர்க்ஸ் இருக்கும். ஈச் நெட்வொர்க்கில் ஹவ் how many ஐபிஸ்? 128 ஐபிஸ். ஸோ இது நீங்கள் எப்பவுமே, ஏன்னா நான் இனிமேல் நான் டேபிள் எக்ஸசைஸ் கொடுத்தாங்கனாலே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சப்மிட் மாஸ்க் எழுதிக்கணும், ஸ்லாஷ் அதோட எழுதிக்கோங்க, காம்பினேஷன் எழுதிக்கோங்க. இப்போ 2 × 128 ஐபிஸ். ஓகே சரி, இப்போ நம்ம டேபிள் எழுதலாமா? டேபிள் எழுதணும்னா ஃபஸ்ட்டு நெட்வொர்க் அட்ரஸ் அண்ட் தென் ஹோஸ்ட். ஓகே, ஹோஸ்ட்ன்றது இன்பிட்வீனில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ப்ராட்காஸ்ட். சரி, இப்போ நம்ம 2 நெட்வொர்க்ஸ்ன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் அந்த நெட்வொர்க் 1, நெட்வொர்க் நம்பர் 2. ஓகே, நெட்வொர்க் நம்பர் 1 நெட்வொர்க் அட்ரஸ் என்னது? வாட் இஸ் நெட்வொர்க் அட்ரஸ் ஃபார் நெட்வொர்க் நம்பர் 1? 1.0. அப்போ நெட்வொர்க் நம்பர் 1 ஓடது 192.168.1.0. ஓகே, அதான் நெட்வொர்க் அட்ரஸ் ஆஃப் நெட்வொர்க் நம்பர் 1. வாட் இஸ் த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் ஆஃப் நெட்வொர்க் நம்பர் 1? நெட்வொர்க் ஒன்னோட கடைசி ஐபி அட்ரஸ் என்னது? 1.127. 192.168.1.127. ஓகே, அப்போ ஹோஸ்ட் ஐபிஸ் என்ன வரப்போகுது? இன்பிட்வீனில் இருக்க ஐபி அட்ரஸஸ் 1.1லேருந்து 1.126. புரிஞ்சா? அப்போ 1.0 நெட்வொர்க் அட்ரஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். இது இப்போ ஒரு நெட்வொர்க் ஆயிடுச்சு. இது பாதி தான், ஆனால் அந்த பாதியுமே இப்போ என்னவாயிடுச்சு? ஒரு நெட்வொர்க் ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன்? நம்ம இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிருந்தாலும். இந்த மாஸ்க் யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடும்? நெட்வொர்க் ரெண்டா பிரியும்னா ஃபர்ஸ்ட் 128 ஐபிஸ் ஒரு நெட்வொர்க்லையும், அடுத்த 128 இன்னொரு நெட்வொர்க்லையும் இருக்க போறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 128ல ஃபர்ஸ்ட் ஐபி நெட்வொர்க் அட்ரஸ், லாஸ்ட் ஐபி அட்ரஸ் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் ஆஃப் தட் நெட்வொர்க் நம்பர் 1. ஓகே, அப்போ ஹோஸ்ட்ன்றது இன்பிட்வீனில் இருக்கிறதா? இன்பிட்வீன்னா லைக் நெட்வொர்க் அண்ட் ப்ராட்காஸ்ட் இல்லாமல் இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ 1.0 இங்கே 1.1 ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 1.127ல முடியுது. ஸோ அதோட ப்ரீவியஸ் ஐபி என்னது? 1.126. ரைட், இன் பிட்வீன் ரேஞ்ச் எழுதியாச்சு. ஓகே, வில் கோ வித் நெட்வொர்க் நம்பர் 2. இது 1.128. கரெக்டா? ஏன்னா இங்கே 127 முடிஞ்சுல, அடுத்து என்னது? 128. அண்ட் வாட் இஸ் த ப்ராட்காஸ்ட் ரைட்? 1.128. வாட் இஸ் த ப்ராட்காஸ்ட்? 1.255. அப்போ இங்கே 1.255. ஓகே, அண்ட் இன் பிட்வீன் ஐபிஸ் என்னது?
1.129 இருந்து 1.254. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு நெட்வொர்க்கு பிரிச்சாச்சா, ரெண்டு நெட்வொர்க்குன்ற டேபிள் போட்டாச்சு, அதோட மாஸ்க் எழுதிட்டேன், ஸ்லாஷ் எழுதிட்டேன், ஸ்லாஷ் சாரி இங்கே தப்பு பண்ணிட்டேன் நான். நீங்கள் யாராவது வீடியோ பார்த்தீங்களா இல்லை கவுன்சிங்லாம் தெரியல, சாரி கைஸ், நான் தப்பாக எழுதிட்டேன். அது என்னவா இருக்கும், /25 அது 25 சொன்னேன், நான் ஏன் 24 எழுதுன்னு தெரியல, அது 25. ஓகே, ஸோ 8 + 8 + 8 + 1, ஸோ 24 + 1 25, ஸோ /25. காம்பினேஷன் என்னது, ரெண்டு நெட்வொர்க்காக பிரிக்கிறோம், ஈச் நெட்வொர்க் how many IPs they'll have, 128. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ சொல்லுங்க, இந்த டேபிள் நமக்கு கிடச்சிருச்சு, இந்த டேபிள் வச்சு சொல்லு, வித் திஸ் மாஸ்க் அவன் ரெண்டா பிரிஞ்சிட்டான், ரெண்டா பிரிஞ்சதுக்கப்புறமா 1.1 1.129 ஒரே நெட்வொர்க்கா வேற நெட்வொர்க்கா? Now they are going to be in different network. ரவுட்டுக்கு பிரச்சனை எப்போ இருந்துச்சு, எப்போ உனக்கு பிரச்சனை இருந்துச்சு இந்த டேபிள் நம்ம பார்க்குறப்போ? நீங்கள் 1.0 கொடுத்த 1.1 கொடுத்த அவனும் 1.0 நெட்ஒர்க்கில் இருந்தான், 1.129 1.0 நெட்ஒர்க்கில் இருக்கும்போது அவனுக்கு பிரச்சனை இருந்துச்சு. இப்போ ரவுட்டர் எந்த நெட்ஒர்க்கில், மீன் இப்போ 1.129 நம்ம இந்த மாஸ்க் யூஸ் பண்ணோம்னா 1. எந்த நெட்ஒர்க்கில் இருப்பான், 1.0 நெட்ஒர்க்லையும், 1.12 எந்த நெட்ஒர்க்கில் இருப்பான், 1.120 நெட்ஒர்க்லையும் இருப்பான். அப்போ ரவுட்டுக்கு பிரச்சனையே இருக்காது, ரைட்? அப்போ 1.1 1.129 வேறு நெட்ஒர்க் ஆகிடும். அப்போ நம்ம ரவுட்டரை அதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் ஏன் எரர் அடித்தான் அப்படின்னா, நம்ம இங்கே 0 யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம், 128. ஸோ நான் 120 யூஸ் பண்ணுவோம், ரவுட்டர் தெரிஞ்சுப்பான். ஓகே, ரெண்டாக பிரேக் ஆயிருக்கு. இப்போ 1.1 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க ஐபி அட்ரஸ், அதை லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ண போகிறோம், லெஃப்ட் சைடு யூஸ் பண்ண போகிறோம். 1.129 செகண்ட் ஹாஃபில் இருக்க ஐபி அட்ரஸை அதை ரைட் சைடு யூஸ் பண்ணுவோம். ரவுட்டருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, அப்போ இங்கே 1.0/25 is the network address of this network. What is the network address of this network? இதோட network address என்னது? 1.128/25. இது இந்த ரவுட்டரோட இந்த சைடோட நெட்வொர்க் அட்ரஸ். ஸோ வில் கான்ஃபிகர் தி பேஸ். கான்ஃபிக் இன்டர்ஃபேஸ் FA0/0 அதை போய் மாற்றுறேன். முன்னாடி அதுக்கு 1.1 கொடுத்துருந்தேன், பட் இங்கே வந்து என்ன கொடுத்துருந்தேன், அப்போ /24 மாஸ்க் கொடுத்துருந்தேன். இப்போ அதை மாற்றணும், என்ன கொடுக்கணும், /25 மாஸ்க் கொடுக்கணும், which is 255.255.255.120. IP address 192.168.1.1 255.255.255.128. ஓகே, டன். அதுக்கப்புறம் அடுத்த இன்டர்ஃபேஸ் போயிடலாம். இன்டர்ஃபேஸ் FA0/1 IP address 192.168.1.129 255.255.255.128. இங்கேயும் அதே மாஸ்க் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, பிகாஸ் ஏன்னா இப்போ /25ன்றது ஆர்எல்ஸ் 255.255.255.128 இந்த மாஸ்க் தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, பிகாஸ் இப்போ இதுதான் நம்மளோட நியூ மாஸ்க். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் என்ட். பாரு, இப்போ என்ட்ரு கொடுத்தா நம்ம எரர் அடிக்கவே இல்லையே. இப்போ இதே மேலே ஸ்க்ரால் பண்ணுறப்போ பாருங்கள், நான் 1.129 கொடுத்தேன். அப்போ என்ட்ரு கொடுக்கும்போது சேஸ் ஓவர்லாப்பிங், நோ ஷட் டவுன் கொடுக்கும்போது இன்கரெக்ட் ஐபி அசைன்மெண்ட்னு சொன்னான். பட் இப்போ ஏன் அதை சொல்ல, பிகாஸ் நான் இங்கே என்ன மாஸ்க் யூஸ் பண்ணி முன்னாடி பண்ணுறப்போ 0 பண்ணுறப்போ என்னவா இருந்தது, 1.129 1.1 ஒரே நெட்வொர்க்கில் இருந்தாங்க. பட் இப்போ நான் சப்நெட் மாஸ்க்கை மாற்றினதுனால 1.1 ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்லையும் 1.129 செகண்ட் நெட்வொர்க்லையும் வந்துட்டான். ஓகே, அதனால ரவுட்டரில் எந்த எரருமே இல்லை. இப்போ நான் நோ ஷட் எடுத்தால் கூட you can see automatically the interface up ஆயிடுச்சு. And what is the command to check the routing table, please? To show IP route. இப்போ routing table என்ன காட்டும், அவன் சொல்கிறான் இந்த 1.2 ரெண்டா டிவைட் ஆயிடுச்சு, ரெண்டு சப்நெட்ஸ் இப்போ இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் சப்நெட் அது 1.0/24, சாரி 1.0/25, சாரி 1.0/25 இங்கே இருக்கு பாருங்க, இந்த 25 எடுத்து இதான் 25. இப்போ 1.0/25 எங்கே கனெக்ட் ஆயிருக்கு, இந்த சைடில் கனெக்ட் ஆயிருக்கு. 1.128/25 அது எங்கே கனெக்ட் ஆயிருக்கு, இங்கே கனெக்ட் ஆயிருக்கு, ரைட்? அது ரெண்டுமே இந்த சைடில் இருக்குது அப்படின்றத ஈஸி. ஓகே, இப்போ நம்ம பிசி கான்ஃபிகர் பண்ணணும், பிசி போய் கான்ஃபிகர் பண்ணலாமா? அண்ட் இந்த லேப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் பார்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த லேப் மெட்டீரியல்ஸ் நானே கொடுத்தேன். இதில் போயிட்டு நீங்கள் சப்மிட்டிங் 2 நெட்வொர்க்ஸ் அப்படின்ற அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி இப்போ நான் என்ன லேப் பண்ணணும் அதை நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். தட்ஸ் ஆல் ஐ திங்க். ஸோ வில் ஜஸ்ட் கோ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து 1.2 கொடுத்துட்றேன், 1.3. ஸோ இவங்களாம் ஒரே நெட்வொர்க்கில் இருக்காங்க. இது 1.129, அதுக்கு அடுத்த ஐபி என்னது 1.130, அதுக்கு அடுத்த ஐபி 1.131. ஸோ இதை கொடுக்குறேன் எல்சி. ஓகே, ஸோ ஈஸி கிளிக் பண்ணலாம், EC0 டெஸ்க்டாப் போகிறேன், ஐபி கான்ஃபிகரேஷன் போகிறேன்.
ஸோ ஏன்னா ஐபி அட்ரஸ் பிளான் பண்ணும் 192.168.1.2 இது ஃபஸ்ட்டு பிசி கரெக்டாக. அண்ட் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் மாஸ்க்கை கிளிக் பண்ணுறப்போ அதுவே உனக்கு டிஃபால்ட் மாஸ்க்கு தான் சஜஸ்ட் பண்ணும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே சேஞ்ச் பண்ணுவோம். என்னென்னு சேஞ்ச் பண்ணுவோம், 128. ஏன்னா நமக்கு தெரியும்ல டிஃபால்ட் மாஸ்க் ரவுட்டர் சஜஸ்ட் பண்ணுறான். பட் நம்ம இங்கே என்ன மாற்றி வச்சிருக்கோம், சப்மிட் மாஸ்க்கு மாற்றி வச்சு இந்த சப்மிட் மாஸ்க் மேபி 255.255.258. அதை நீங்கள் எங்கே பண்ணணும்னா இங்கே போய் சேஞ்ச் பண்ணணும். அது 0ன்னு இருக்கும், நீங்கள் போய் அதை மாற்றணும். அண்ட் வாட் இஸ் த டிஃபால்ட் கேட்வேடா, இந்த ரெண்டு பிசியும் டிஃபால்ட் கேட்வே என்னது 1.1. இந்த ரெண்டு பிசிக்கு டிஃபால்ட் கேட்வே 1.129. ஸோ அது பண்ணிடலாமா? ஓகே, ஸோ டிஃபால்ட் கேட்வே 1.1, 192.168.1.1 done. And we'll just configure the next PC also. So second PC configure desktop or IP configuration for 192.168.1.2 configuration 3. Right, again as soon in the change mask change to 128 and 192.1.1. And the PC polam desktop or IP configuration for 192.168.1. Sorry, what is it? 1. 2. Sorry, 1. Then confuse item. Sorry, 1.130. Okay. இப்போ நான் இந்த பிசியில் கான்ஃபிகர் பண்ணுறேன். இதுக்கு பிளான் பண்ண ஐபி 1.129, அடுத்த ஐபி அட்ரஸ் 1.130. அதை இது கொடுத்துக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மாஸ்க் அகைன் என்ன பண்ணணும், 255.255.255.128. ஓகே, சேஞ்ச் பண்ணுற 128. அண்ட் இப்போ கேட்வே 192.168.1.129. கிளியர்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த பிசி போய்க்கலாம். லாஸ்ட் பிசி desktop or IP configuration for IP address assembly for 192.168.1.131 and 255.255.255.128. Okay, gateway 192.168.1.20. Right, done. So DNS server fill பண்ண வேணாம், விட்டுறலாம். அது we know what DNS server is, right? அது இங்கே 0 இருக்கு, அது வெளியே விட்டுங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க, ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஐபி சேவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு. ஏன்னா இந்த சப்மிட்டிங் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னது, ஐபி சேவ் பண்ணுன்றது தானே. இதே நம்ம இந்த டோபாலஜி ஃபர்ஸ்ட் பிளான் பண்றப்ப எப்படி பிளான் பண்ணுவோம்டா, யூஸ்வலாக இது நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருப்போம், இது வந்து பிஃபோர் சப்மிட்டிங் எப்படி இருந்திருக்கும், இங்கே 1.1 இருந்திருக்குமா, இங்கே 1.1, இங்கே 1.2, இங்கே 1.3. நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே 2.1 போயிருப்போம், இங்கே 2.2 போயிருப்போம், இங்கே 2.3 போயிருப்போம். ஸோ இந்த சைடு என்ன நெட்வொர்க் இருக்கும் 1.0, இந்த சைடில் என்ன இருக்கும் 2.0. அப்போ தான் நான் சொன்னேன் 1.0 நெட்வொர்க்கில் 256 ஐபிஸ் இருக்குது. அதில் நம்ம 3 ஐபி தான் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோ ஐபிஸ் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம்னு நான் சொன்னேன். அப்புறம் 2.0 அகைன் அதான் ரிப்பீட் பண்ணுறோம். இப்போ 2.0 நெட்வொர்க் எடுத்து அதில் அவ்வளோ ஐபி வேஸ்ட் பண்ணுறதுல நம்ம வாட் வி டிட் நவ், இந்த 1.0க்கு என்ன பண்ணிட்டேன், ரெண்டாக பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1.0/25னும் செகண்ட் ஹாஃப் என்னென்னு பண்ணியாச்சு 1.128/25. ஓகே, அப்போ இங்கே என்னாச்சு 1.128/25. அண்ட் இப்போ இங்கே என்னாச்சு 1.129, இது 1.130, இது 1.131. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே அவ்வளோ வேஸ்டேஜ் இருந்துச்சு முன்னாடி பண்ணுறப்போ. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 2.0 நெட்வொர்க்கை யூஸே பண்ணாமல் சேவ் பண்ணிட்டோம்ல. இப்போ 1.0 கட் பண்ணி பாதி யூஸ் பண்ணியாச்சு. அப்போ 2.0/24 நெட்வொர்க் கம்ப்ளீட்லி நம்ம கிட்ட சேவ் ஆயிடுச்சு. அப்போது இங்கேயுமே வேஸ்டேஜ் இருக்க தான் செய்யுது. இப்போ இங்கே பார்த்தோன்னா கூட எவ்வளோ ஐபிஸ் அந்த நெட்வொர்க்கில் 128 தானே, 120 டோட்டலாக இருக்குது. இந்த /25 இட் இஸ் 128 இருக்குது. அண்ட் இந்த 128ல் நெட்வொர்க் அண்ட் ப்ராட்காஸ்ட் அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 126 இஸ் யூஸபிள். இந்த 126ல் கூட எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், 1 2 3 தானே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம் அப்போ இதுலேயும் வேஸ்டேஜ் இருக்குல்ல, இதில் கூட 123 ஐபிஸ் வேஸ்டேஜ் ஆகுதுன்ட்டு. வேஸ்டேஜ் ஆகுது தான், பட் போன வாட்டி வேஸ்டேஜ்க்கும் இந்த வாட்டி வேஸ்டேஜ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இந்த வாட்டி வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாகுது. அண்ட் நம்ம சப்மிட்டிங்கே ரொம்ப இனிஷியல் லெவலில் தான் படிச்சிருக்கோம். இப்போ நீ சப்மிட்டிங் நிறைய படிக்க உன்னோட எக்ஸாக்ட் ரெக்யர்மெண்ட் என்னன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீ அந்த நெட்வொர்க்கை டிசைன் பண்ணி ஐபிஎஸ் நிறைய சேவ் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ திங்க் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். சரியா? இது கண்டிப்பாக நீங்கள் லேப் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு நான் ஸ்டார்டிங் வந்து அதான் சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு டேலேருந்து. ஆனால் நீங்கள் பெருசாக லேப் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தெரில. பிகாஸ் ஐ நோ நீங்கள் என்ஜி லேப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எத்தனை பேர் லேப் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்றது நான் பார்த்து தான் இருக்கேன். ஒரு 10 to 15% தான் லேப் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதர்ஸ் ஆர் நாட் டூயிங் இட். பட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனிவே, ஸோ முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்னா பிங் பண்ணி பார்ப்போம். 1.2 1.130 பிங் பண்ணி பார்ப்போம். ஓகே, I'll take this PC 1.2 எடுத்துக்கிறேன். PING 192.168.1.2 அது 1.130க்கு பிங் பண்ணுறேன். ஸோ அகைன் 1.130 பிங் பண்ணுறப்போ அது இங்கேருந்து என்ன ஆகும், ரவுட்டர் கிட்ட போயிட்டு இங்கேருந்து இப்படி போயிட்டு இங்கேருந்து இப்படி போயிட்டு ரிப்ளை அதே மாதிரி இங்கேருந்து வந்து இப்படி வந்து இப்படி வரும். ஓகே, வில் சி.
ஓகே, ஸோ ரிப்ளை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாக்கெட் லாஸ் ஆயிருக்கு, அது யூஸ்வலாக நமக்கு பார்த்தது தான். அடுத்த வாட்டி நான் பிங் பண்ணுறப்போ யூ ஷுட் நாட் கெட் தட் பாக்கெட் லாஸ் ஆல்சோ. ஓகே, இப்போ நம்ம ஐபி அட்ரஸ் சப்மிட்டிங் பண்ணி ஒரு நெட்ஒர்க்கை சேவ் பண்ணிட்டோம். ஓகே, 1.0 2.0 யூஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல 1.0 ரெண்டா பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் வில் டேக் த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள். 2 நெட்ஒர்க்கை பிரேக் பண்ணேன்னா அப்போ 2 நெட்ஒர்க் வந்துச்சா, அந்த ரெண்டா பிரேக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன 4 நெட்ஒர்க்காக பிரேக் பண்ணணும். ஓகே, தட்ஸ் த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டா பிரேக் பண்ணது பதிலாக இப்போ 4 நெட்ஒர்க்காக பிரேக் பண்ண போகிறேன். ஸோ என்ன மாஸ்க் யூஸ் பண்ணணும், சப்நெட் மாஸ்க் என்ன, அதே மாதிரி ஸ்லாஷ் என்ன, ஸ்லாஷ் நோட்டேஷன் ஸ்லாஷ் என்ன. நெக்ஸ்ட் வந்து you're gonna have a combination also in a combination. Okay, சரிடா, இங்க இந்த ஸ்லைட் போய்க்கலாம் கொஞ்சம். ஓகே, இந்த ஸ்லைட் தான். இதெல்லாம் நான் 2 நெட்வொர்க் ஒன்று சொல்லி கொடுத்தேன்னா, இப்போ 2 நெட்வொர்க், அப்போ ஒரு பிட் இன்க்ரீஸ் பண்ணால் உனக்கு 2 நெட்வொர்க் வந்துச்சு. இப்போ உனக்கு 4 நெட்வொர்க் வேணும்னா எத்தனை பிட் இன்க்ரீஸ் பண்ணணும்? இங்க இருக்கு. இப்போ எனக்கு இங்கே 4 நெட்வொர்க் வேணுமா? 4னா என்ன பண்ணணும், இங்கே 2x2 அப்போ 2x2னா சேஞ்ச் பிட்ஸ் எத்தனை வரணும்? 4 நெட்வொர்க் வேணும்னா எத்தனை பிட்டை நீ சேஞ்ச் பண்ணணும்? 2 பிட் சேஞ்ச் பண்ணால் யூ வில் கெட் 4 நெட்வொர்க்ஸ். அப்போ நான் இந்த டயக்ராம் எடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன், இன்னொரு பிட்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே ஆல்ரெடி 1 மாற்றியாச்சுல, இன்னொன்னையும் மாற்றுறேன். இப்போ 1 மாற்றினா நமக்கு 2 நெட்வொர்க் ஆச்சு. இன்னொன்று மாற்றினா என்ன வரும், இன்னொன்று மாற்றணும்னா 2 பிட் மாற்றணும்னா யூ வில் கெட் 4 நெட்வொர்க்ஸ். அப்போ 2 ones followed by 6 zeros. ரைட், வாட் இஸ் த மாஸ்க் ஃபார் திஸ் கேஸ்? கேஸ் பண்ணுங்க குயிக்கா. ஓகே, 1 மாற்றினா 128, 2 மாற்றினா 128 plus 64. ஓகே, அப்போ அதோட ஆன்சர் என்ன வரப்போகுது? இட்ஸ் கோயிங் டு பி 192. அப்போ என் மாஸ்க் வந்து 255 255 255.192 இருந்துச்சுன்னா you're gonna have 4 networks. ரைட், அப்போ 4 networks என்ன மாஸ்க் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நம்ம மாஸ்க் வந்து 255.255.192 இதான் யூஸ் பண்ண போகிற மாஸ்க். இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறப்போ எத்தனை நெட்வொர்க் அது பிரேக் ஆகுது? 4 நெட்வொர்க்காக பிரேக் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஸ்லைட் வச்சு எந்த 4 நெட்வொர்க்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ 192.168.1.0 இங்கே 192.168.1.255. இந்த 4 நெட்வொர்க் தான் இருக்குது. இதை நான் பிரேக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 256 ஐபிஸ் இருக்குது. அதை 4 பிரேக் பண்ண என்ன வரும்? ஓகே, ஈச் வில் ஹாவ் how many? 64 64 64 64. ஓகே, அப்போ என்ன வரப்போகுது? 1.63. இதானே 64 புரிஞ்சா? 1.64 எங்கே வரைக்கும் வரும்? 1.127. இது அடுத்த 64 ஐபிஸ். அடுத்து 1.128 to 1.191. இங்கே 1.192 to 1.255. சரி, இந்த வேல்யூஸ் தான் உங்கள் மைண்டில் டக்குன்னு வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. பட் நான் பண்ணுறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும். 64 ஐபி அட்ரஸ் ஒரு செக்ஷன்லையும் எடுக்கிறேன். ஸோ டோட்டலாக இவன் ஹேவ் how many networks? 4 networks. இது நெட்வொர்க் நம்பர் 1, இது 2, இது 3, 4. ஸோ 4 நெட்வொர்க்னா எவ்வளோ ஐபிஸ் இருக்குது? 64 ஐபிஸ் இருக்குது. கிளியர் புரிஞ்சா? முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், 1.0 1.255 ரெண்டா பிரேக் பண்ணுவோம். இப்போ அதே என்னவா பிரேக் பண்ணுறோம்? 4 பிரேக் பண்ணுறோம். ஓகே, சரி. இப்போ வாட் வில் பி த ஸ்லாஷ் ஃபார் திஸ்? ஸ்லாஷ் சொல்லுங்க. ஸ்லாஷ் 888 வந்து இதில் எத்தனை பிட் இருக்குது? 2 பிட்ஸ் இருக்கா? அப்போது 24 ஆல்ரெடி இருக்கு, ப்ளஸ் 2, இப்போ 26 the answer is. ஓகே, காம்பினேஷன் என்னடா? காம்பினேஷன் 4 நெட்வொர்க்ஸா இன்டூ எவ்வளோ ஐபிஸ் இருக்கும் ஒரு நெட்வொர்க்லேயும்? 64 ஐபிஸ். ஓகே, குட். 64 ஐபிஸ். ஓகே, இப்போ நம்ம டேபிள் எழுதிடலாமா? we're gonna have network address. இது வந்து host, இது வந்து broadcast. ஓகே, ஸோ நெட்வொர்க் நம்பர் 1, நெட்வொர்க் நம்பர் 2, நெட்வொர்க் நம்பர் 3, நெட்வொர்க் நம்பர் 4. ஓகே, நம்ம இங்கே எழுதுனதை இப்படி எழுதுனது டேபிள் ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நவ் 1.0 1.60T. ஸோ 1.0 1.60T. ஸோ இங்கே ஹோஸ்ட் ஐபி என்ன வரப்போகுது? ஹோஸ்ட் ஐபி இன் பிட்வீனில் 1.1, ஏன்னா இதுக்கு அடுத்த ஐபி அட்ரஸ் தான், இதுக்கு முன்னாடி ஐபி அட்ரஸ். 1.1 to 1.62. பர்ஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் நெட்வொர்க் நம்பர் 2 என்னது? 1.64 to 1.127.
ஓகே, அப்போ இது என்னது 1.65 to 1.126. Next 1.128, 1.191. So in between line is 1.129 to 1.190. Okay, last 1.192. Here 1.255, 1.193 to 1.254. That's a case. அவ்வளவுதான். இப்போ 4 நெட்வொர்க் நம்ம எழுதியாச்சு, சரியா? பட் ஸ்டில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். பட் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் லைட்டாக நம்ம பார்த்துக்கலாம். அது கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் திஸ் ஹியர். உனக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா இங்கே ஸ்டாப் பண்ணிக்கோ. இல்லை எனக்கு புரிஞ்சுது அப்படின்னா அடுத்தது கொஞ்சம் கண்டினியூ பண்ணு. ஓகே, ஏன்னா ஐ குடன்ட் ரெசிஸ்ட் இட். இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஓகே, இப்போ இந்த லேப் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு லேப். இதில் எத்தனை நெட்வொர்க் தேவைப்படுது? என்ன சொன்னீங்க? சரி, இது யூஸ்வலாக எத்தனை நெட்வொர்க் தேவை? இங்கே ஒரு நெட்வொர்க் வேணுமா? இங்கே ஒரு நெட்வொர்க் வேணுமா? ஏன்னா இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க். இங்கே ஒரு நெட்வொர்க் வேணும்ல, நெட்வொர்க் நம்பர் 3. அண்ட் இங்கே ஒரு நெட்வொர்க் நம்பர் 4. அப்போ எத்தனை நெட்வொர்க் தேவை? 4 நெட்வொர்க்ஸ். இங்கே ஒன்று, இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று. ஓகே, இதே நம்ம சப்மிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இதை பண்ணியிருப்போம்? இதை 1.0/24 வச்சுருப்போம், கரெக்டா? இதை 2.0 வச்சுருப்போம், இதை 3.0 வச்சுருப்போம், இதை 4.0 வச்சுருப்போம். இப்போ தான் ஜென்ரலாக டிசைன் பண்ணுவோம். அப்போ 1, 2, 3, 4 4 நெட்வொர்க் யூஸ் ஆகுதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சப்மிட்டிங் கற்றுக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 1.0வையே 4ஆக கட் பண்ணி இங்கே 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 யூஸ் பண்ணிப்போம். ஓகே, சரி, அதை நான் லைட்டாக இங்கே டிசைன் பண்ணிடுறேன். நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா, இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நெட்வொர்க் நம்பர் 1. வாட் இஸ் நெட்வொர்க் நம்பர் 1 கைஸ்? நம்ம இங்கே பிரிச்சதை எழுதிடலாமா? நெட்வொர்க் நம்பர் 1 என்னது? 1.0 1.0 இது. ஓகே, ஸோ 1.0. நெக்ஸ்ட் நெட்வொர்க் நம்பர் 2 என்ன? 1.64. So 1.64 இது நெட்வொர்க் நம்பர் 2. அண்ட் நெட்வொர்க் இது என்னன்னா சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். நெட்வொர்க் நம்பர் 3 இங்கே போடக்கூடாதா, நெட்வொர்க் நம்பர் 4 இங்கே போடக்கூடாதானா? நீ போட்டுக்கலாம், அது உன் சாய்ஸ் தான். உனக்கு வேணும்னா நான் வந்து நெட்வொர்க் 3 இங்கே போட்டிருக்கேன்டா, நெட்வொர்க் 4 இங்கே போட்டிருக்கேன். நீ வேணா அதை மாற்றிக்கோ, நெட்வொர்க் 4 இங்கே போட்டு நெட்வொர்க் 3 கூட இங்கே போட்டு உன் சாய்ஸ் தான். ஓகே, நீ டிசைன் பண்ணலாம், அவ்வளோதான். நீ டிசைன் பண்ணி எப்படி டிசைன் பண்ணது? 4 நெட்வொர்க்கை எதோ நான் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெட்வொர்க் 3 இங்கே யூஸ் பண்ணதுனால நான் நெட்வொர்க் நம்பர் 3 என்னது 1.128. ஸோ அதை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1.128. ஓகே, நெக்ஸ்ட் 1.190. அதான். ஸோ இப்போ இதுதான் என்னோட நெட்வொர்க். இப்போ நான் இப்படி தான் இந்த 4 பிரிச்சதை 4 இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், 1.1 அசைன் பண்ணிக்கலாமா? இங்கே 1.0னா அதோட ஐபி அட்ரஸ் வந்து 1.1, இங்கே 1.2, இங்கே 1.3. ஓகே, அப்போ இந்த நெட்வொர்க் முடிஞ்சிருச்சு. இதில் இருக்க இந்த ஐபிஸை ஹோஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நெட்வொர்க் போய்க்கலாம். 1.64, 1.65, 1. ஸோ இதுதான் யூசபிள் ஐபிஸ், கரெக்டாக? அப்போ இங்கே 1.65, 1.66, 1.67. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இங்கே வந்து 1.64 முடிஞ்சிச்சு. 1.128 அது நெட்வொர்க் அட்ரஸ். பட் யூசபிள் ஐபி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1.129 ஸ்டார்ட் ஆகுது. 1.129, 1.130, 1.131. Okay, yeah, so that's done. And then next வந்து 1. last network 1. sorry, இங்கே கரெக்டாக நான் 1.193 கேட்கலாம். ஸோ இங்கே வந்து 1.193 யூஸ் பண்ணிக்கிறேன், இங்கே 1.194 யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதெல்லாம் நீ ஐபி கான்ஃபிகர் பண்ணணும். எல்லா இந்த டோபாலஜியில் எதுக்குமே ஐபி கான்ஃபிகர் பண்ணலடா, எல்லாத்தையும் நீ பண்ணணும். இந்த பிசிக்கோ நீ தான் பண்ணணும்,
இந்த ரவுட்டருக்கு நீ தான் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஐபி நீ தான் பண்ணணும். எங்கே ஐபி அசைன் பண்ணாலுமே மாஸ்க் என்ன யூஸ் பண்ண போகிற? 255.255.255.192 மறந்துடாதீங்க. இதுதான் 4 நெட்ஒர்க்காக பிரேக் பண்ணுறதுக்கான சப்நெட் மாஸ்க். ஓகே. அண்ட் அடிஷ்னலி ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். இப்போ நீ இங்கேருந்து இங்கே பிங் பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா, அஃப்கோர்ஸ் 2 ரவுட்டர் இருக்கா, மோர் தென் 1 ரவுட்டர் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணுவோம்ல. இப்போ ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கும் பண்ணுவோம் அடிஷ்னலாக. இந்த லேப் மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். ஓகே, இந்த லேப் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டெம்ப்ளேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் லேப் ட்ரை பண்ணிவிட்டு பிங் வந்துருச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஐ வில் பி ரியலி ஹாப்பி டு see that. ஓகே. ஸோ எஸ், ஸோ இப்போ என்ன ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணணும், ஸ்டாட்டிக் ரவுட்டிங் சேர்த்து பண்ணணும். என்ன நெட்வொர்க் இவனுக்கு தெரியாதுடா? இவனுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க் என்னது? இவனுக்கு இது தெரியும், இது தெரியும், இது தெரியும். எது தெரியாது இவனுக்கு? இதுதான் தெரியாது. இப்போ எது தெரியாது, இது தெரியாதா? அப்போ 1.128 ஓகே. அதுக்கு எந்த பக்கம் போகணும்? வாட் இஸ் நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் கைஸ்? 1.194 இந்த பக்கம் தானே போகணும். இங்கே தானே இருக்குது. இங்கே போயிட்டு இப்படி போயிடுவோம். கரெக்டாக ஸ்டாட்டிக் ரவுட்டிங். ஓகே. அதே மாதிரி இவனுக்கு என்ன தெரியாது? இவனுக்கு தெரிஞ்சது இது ரெண்டும் தெரியும். எது தெரியாது? இது தெரியாது, இது தெரியாது. ஓகே, அப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். 1.0 1.64 ஓகே. அண்ட் தென் அதுக்கு நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் என்னது? 1.193 ஓகே. அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கும் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா இந்த பிசிலேருந்து இந்த பிசிக்கு பிங்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ரைட். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எல்லா பிசி எல்லா டிவைஸ்லையும் என்ன மாஸ்க் கான்ஃபிகர் பண்ணணும், எங்கெல்லாம் சப்நெட் மாஸ்க்ன்றது வருதோ அங்கே எல்லாமே இந்த மாஸ்க் தான் கான்ஃபிகர் பண்ணணும். அண்ட் தென் இவங்களுக்கு கேட்வே என்னன்னு உனக்கே தெரியும். இட்ஸ் கோயிங் டு பி 1.1. இந்த பிசி கேட்வே என்னது? 1.65. இந்த பிசி கேட்வே 1.129. ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை லேப் இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதோட வீடியோ ரெஃபர் பண்ணி, நீ அப்படியே பண்ண முடியாது. வீடியோ ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைடு வரும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை பாஸ் பண்ணிவிட்டு டயக்ராம் மாதிரி நோட்டில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா லேபில் ஒர்க் பண்ணுங்க. ஓகே. சரி, நீங்கள் இந்த லேப்லாம் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கிரியேட் பண்ண தேவையில்லை. இந்த லேப் ஆல்ரெடி இருக்குது. இந்த ஃபைலை நான் ஷேர் பண்ணுறேன். இதை நீ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பண்ணாலே போதும். ஓகே. சரி, அஃப்கோர்ஸ் நான் இப்போ முடிக்க போதில்லை. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் தான். இதுக்கப்புறம் நானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியாது, பட் எக்ஸசைஸ் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு 2 நெட்வொர்க்ஸ்க்கு பண்ணி காமிச்சேன், லேபும் பண்ணேன். 4 நெட்வொர்க்ஸ்க்கு நான் தியரட்டிக்கலாக டேபிள்லாம் போட்டு காமிச்சேன், பட் லேப் வந்து நான் பண்ணல. நான் உங்களுக்கு ஐடியா மட்டும் கொடுத்தேன் எப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணுறதை பொறுத்து இருக்கு. அண்ட் முக்கியமாக இது சொல்ல மறந்துட்டேனே, எந்தெந்த இன்டர்ஃபேஸ் எங்கெங்கே இருக்குன்னு நான் சொல்லணும்ல. ஓகே, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து 0/0. ஓகே, இது இந்த சைடில் இருக்குது 0/0. இது வந்து 0/1. இது வந்து 1/0. அந்த இன்டர்ஃபேஸ் நம்பரும் எழுதிக்கலாம், ஸோ தட் ஐபி அசைன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது 0/0 ஆஃப் திஸ் ரவுட்டர், இது 0/1 ஆஃப் திஸ் ரவுட்டர். புரிஞ்சுதா? இது வந்து இன்டர்ஃபேஸோட நம்பர். அப்போ அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு அந்த ஐபி அட்ரஸை கொடுத்துட்டு இந்த மாஸ்க்கு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது. ஓகே, அப்புறம் ஸ்டார்ட் ரவுட்டிங்கும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பிசியும் கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் நம்பரும் நான் எழுதிட்டேன். ஓகே, ஸோ நான் ஐடியா உங்களுக்கு கொடுத்துட்டேன், எப்படி இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்றதும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அந்த இன்டர்ஃபேஸ்க்கு மட்டும் போயிட்டு நீ ஐபி கான்ஃபிகர் பண்ணிட்டு ஸ்டாட்டிக் ரவுட்டிங் கான்ஃபிகர் பண்ணிட்டு பிசிக்கு ஐபி கேட்வே மாஸ்க் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணிட்டு பிங் பண்ணி பாருங்க. ஓகே, 4 நெட்வொர்க்ஸ் நான் ஐடியா கொடுத்துட்டேன். இட்ஸ் அப் டு யூ கைஸ் டு டூ இட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 8 நெட்வொர்க்ஸ். 8 நெட்வொர்க்ஸ். Okay, so 8 networks. Again, you guys know what's going to happen. Subnet mask என்ன வரும்? 8 networks எத்தனை பிட் இன்க்ரீஸ் பண்ணணும்? 3 பிட்ல. ஏன்னா 2க்கு அப்புறம் 4க்கு அப்புறம் 8 தான் வரும், 6 வராது. 2 4 8. அப்போ 3 பிட் இன்க்ரீஸ் பண்ணா 2 power 3 is 8. அப்போ 3 1 followed by 5 zeros. அப்போ மாஸ்க் என்ன வரும்? 255.255.255. இப்போ 3 1 வரப்போகுதுங்க. 3 1 தான் நம்ம 8 நெட்வொர்க்காக பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். 3 1 என்னது? 128 plus 64 plus 32. That's going to be nothing but 224. 224 mask use பண்ண என்ன வரும்? You're going to get 8 networks. Okay, அப்புறம் slash என்ன? /27. முன்னாடி பண்ணது 26, இப்போ பண்ணது 27. ஏன்னா 3 1 ஆயிடுச்சுல. What is the combination? என்ன வரப்போகுது? 8 networks. அது தெரியும், அதுதான் இங்கே நம்ம ட்ரையே பண்ணுறோம். 8 networks into how many APs in each network? கொஞ்சம் யோசி. முன்னாடி என்ன இருந்துச்சு? 2 நெட்வொர்க்ஸ் தான் 128 இருந்துச்சு. 2 நெட்வொர்க்ஸ் பிரேக் பண்ணுறப்போ 4 இருந்ததுன்னா 64 இருந்துச்சு. இப்போ 8 என்ன வரப்போகுது?
32, correct. So 8 networks into 32 IPs. அப்போ உனக்கே தெரியும் இந்த டேபிள் எப்படி வரப்போகுதுன்னு. நெட்வொர்க் அட்ரஸ், ஹோஸ்ட், ப்ராட்காஸ்ட். அப்போ ஒரு நெட்வொர்க்ல எவ்வளோ ஐபிஸ் இருக்க போகுது, ஒரு ரோலையும் எவ்வளோ ஐபி இருக்கும், 32 ஐபி அட்ரஸ். ஸோ நெட்வொர்க் நம்ம 1 எழுதிக்கலாம். ஓகே, அண்ட் தென் யூ ரைட் 1.0. 32 ஐபிஸ் தான். இப்போ என்ன வரப்போகுது இங்கே 1.31. அப்போ 0லேருந்து 31 வரைக்கும். இன் பிட்வீன் எவ்வளோ இருக்க போகிறாங்க, 1.1 to 1.30. புரிஞ்சா? இப்போ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நெட்வொர்க் நம்பர் 2 எழுதிட்டு 3 எழுதிட்டு 4 எழுதிக்கோ. ஸோ 4 வரைக்கும் எழுதிக்கோ, ஏன்னா 8 நெட்வொர்க் டோட்டலாக வரும். நீங்கள் எல்லா 8ம் எழுத தேவையில்லை. அண்ட் தென் டைரக்ட்லி ஜம்ப் டு, ஓகே, ஜம்ப் பண்ணிக்கோங்க. எல்லா 8எல்லாம் எழுத முடியாது, எல்லாத்தையும் 8 எழுத வேணாம், நான் சொல்கிறேன். 4 எழுதிட்டு கடைசி என்ன பண்ணுறீங்க, நெட்வொர்க் நம்பர் 8க்கு ஜம்ப் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ இந்த நீங்கள் டேபிள் எழுதும் போது ஃபஸ்ட்டு 4 நெட்வொர்க்ஸ் எழுதிக்கோ. அண்ட் தென் கொஞ்சம் கேப் விட்டுட்டு லாஸ்ட் நெட்வொர்க் எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ 8னா நீங்கள் 8னா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதிடலாம். அடுத்தடுத்து நான் கொடுக்க போகிற எக்ஸசைஸ் தான் பார்த்தா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போ எப்படி நான் 8 நெட்வொர்க்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ கைஸ் ஹேவ் டு ரைட் இட் ஃபார் 8க்கு டேபிள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோ. 4 எழுது, அப்புறம் லாஸ்ட்டாக 8ஆவதுக்கு ஜம்ப் பண்ணிடு. நடுவில் இருக்கிறது எழுதாத. அகைன் நான் சொல்கிறேன், எழுதாதீங்க. ஏன்னா கிளாஸில் நான் சொல்கிறப்பவே பசங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன தான் சொன்னாலும் ஒரு 4 பேர் இருப்பான். ஓகே, எல்லாத்தையும் எழுதுவோம். நெட்வொர்க் நம்பர் 5, 6, 7லாம் அதான் எழுத தேவையில்லை. ரைட், ஸோ கான்செப்ட் புரிஞ்சிச்சா நமக்கு, அது போதும். லாஸ்ட் நெட்வொர்க் ஜம்ப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி யூ ஹேவ் டு ரிப்பீட் த சேம் திங். 8 நெட்வொர்க்ஸ் இப்போ நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் யூ கேஸ் ஹேவ் டு டூ இட் ஃபார் 16 நெட்வொர்க்ஸ். ஓகே, அது ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் 32 நெட்வொர்க்ஸ்க்கு ட்ரை பண்ணணும். அண்ட் தென் 64 நெட்வொர்க்ஸ்க்கு ட்ரை பண்ணணும். இந்த டெம்ப்ளேட். அப்போ 16 நெட்வொர்க்ஸ்னால் அதுக்கு என்ன மாஸ்க், அதுக்கு என்ன ஸ்லாஷ், அதுக்கு என்ன காம்பினேஷன், அதுக்கு என்ன டேபிள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 4, அப்புறம் ஜம்ப் பண்ணிங்க கடைசி 1க்கு. அதே மாதிரி 32க்கும் அதே தான், 64க்கும் அதே தான். ஓகே, 64 வரைக்கும் மட்டும் சால்வ் பண்ணுங்க. 128 பண்ணலாமே, ஏன் 128 வேணான்னு கேட்டேன்னா, 128 பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ இதுவே வந்து உங்களுக்கு 4 ஐபி தான் வரும். 64 நெட்வொர்க்ஸ் 4 ஐபி தான் வரும். 4ல் இங்கே 1, இங்கே 1, இங்கே 2 வந்துடும். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீ 64 போட்டதுக்கப்புறம் உனக்கு புரியும் நான் சொல்கிறது. ஒருவேளை 128ன்னு யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா, 120 ட்ரை பண்ணால் 2 ஐபி தான் ஒரு நெட்வொர்க்லேயே வரும். அப்போ ஒன்று நெட்வொர்க்கு போயிடும், இன்னொன்று ப்ராட்காஸ்ட்டு போயிடும். ஸோ 128 நம்ம பண்ண மாட்டோம் யூஷுவலாக. 64ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, நான் இந்த கிளாஸை இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் இது டெய்லி கிளாஸ் தான், டெய்லி மீட்டிங் தான். நீங்கள் எஃபெக்டிவாக நாளைக்கு கிளாஸ் வரதுக்குள்ளே எத்தனை பேர் இதை போடுவீங்கன்னு தெரியல. இது என்னோட கிளாஸாக இருந்துச்சுன்னா பசங்களை உட்கார வச்சு 2 மணி நேரம் அவனை உட்கார வச்சு இதை போடுறான்னு சொல்லி போட்டுட்டு தான் அனுப்புவேன். பட் திஸ் செஷன் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். யூடியூப் வீடியோஸ் பார்ப்பீங்க, கிளாஸஸ் அட்டன் பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க இந்த ஆடியன்ஸை. அதனால ஐம் லீவிங் இட் டு யூ. நாளைக்கு முடிஞ்சதுன்னா, நாளைக்கு கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க. பட் அது நீங்கள் ஆல்ரெடி கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும், பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும். அட்லீஸ்ட் இப்போ முடிக்க முடியலனா கூட, கான்செப்ட் ஓரளவுக்கு புரிஞ்சுதுனா கூட லேட்டராக டெஃபினட்டாக காலேஜ் பசங்க நிறைய பேர் இருக்கீங்க, நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் இன்டர்வியூஸ்லாம் உங்களுக்கு வரும் காலேஜில், கேம்பஸ் இன்டர்வியூஸ் தான். அப்போல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இதை எப்படியும் அட்லீஸ்ட் இந்த பூட் கேம்ப் முடிஞ்சக்கப்புறமா அது தனியாக கொஞ்சம் டைம் எடுத்து சப்மிட்டிங்க்குன்னு ஒரு 3-4 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ எஸ், ஐல் ஃபினிஷ் இட் ஹியர். ஸோ நாளைக்கு வந்து இப்போ என்ன பார்த்தோம், இன்னைக்கு கிளாஸ் பி தான் பார்த்தோம். சாரி, பி இல்லை, சி. ஓகே, இப்போ நம்ம பைண்ட் டு டெசிமல் பார்த்தேன். அண்ட் தென் சப்மிட் கிளாஸ் சி பார்த்தோம். ஏன்னா நம்ம எடுத்த எக்ஸாம்பிளே கிளாஸ் சி நெட்வொர்க் தான், அதானே எடுத்தோம். ஸோ நாளைக்கு வந்து பி அண்ட் ஏ முடிச்சிடலாம். அண்ட் சம்மிங் எக்ஸசைஸும் நாளைக்கு நான் முடிச்சிடுறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் வீல் ஹேவ் 3 more classes. ஸோ அது வந்து வி ஹேவ் சேலஞ்சஸ் இன் இட். இது எல்லாமே 3 கிளாஸில் முடிக்க முடியுமான்னு தெரில. ஐ வில் கட் ஷார்ட் அண்ட் ஐ வில் ஃபினிஷ் இட். ஓகே, சரிடா. ஸோ இப்போ இங்கே முடிச்சுக்கலாம் இந்த செஷன். ஓகே, see you guys tomorrow. Bye. Thank you.